ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. காசரணம் கந்தாசரணம். ஓம் சோம் சரணவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசால ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராபவ வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மே மாதம் 10ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். தொழிலில் நினைத்ததெல்லாம் சாதிக்க போகிறீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் விரிவாக்கங்கள் சாத்தியங்கள் இருக்கிறது. தொழிலை விரிவாக்கம் செய்து நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். மறைமுக வருமானங்கள் தேடி வரும். வருமானங்கள் நீங்கள் அதிக முயற்சி எடுக்காமலே தானாகவே வந்து சேரும். அதே நேரத்தில் வருமானத்திற்கு இணையாக செலவுகளும் வந்து சேரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவையற்ற செலவுகளை குறைத்தால் அதுவே உபரி வருமானமாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தனவரவு பணவரவு நன்றாக இருந்து பணப்புழக்கம் நன்றாக அதிகரிக்கும். ரிஷபம். எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்களை எல்லாம் உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வெற்றிகரமாக செயல்படுத்தி தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்குவீங்க. போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. நல்ல தகவல் உங்களை தேடி வரும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு மதித்து நடப்பார்கள். நீண்ட நாள் திட்டங்கள் எல்லாம் என்று நிறைவேறும். நீண்ட நாள் நினைத்ததெல்லாம் என்று நிறைவேறும். தொழிலில் நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும். மூத்தோர்களில் ஆசை உண்டு. ஊழியர்கள் சகோதரர்களால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். நண்பர்களுக்காக சில விரயங்களையும் அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும். மிதுனம். பேச்சு கொஞ்சம் நிதானம் தேவை. பேச்சினால் சில பிரச்சனைகள் வரலாம். குடும்ப அங்கத்தினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பெண்களால் சில விரயங்கள் அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். தொழிலில் பணிச்சுமை பணி அழுத்தங்கள்லாம் அதிகரிக்கும். அது முக்கால்வாசி உங்களுடைய பேச்சினால தான் இருக்கும். அதனால் பேச்சு கொஞ்சம் நிதானம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒர்க் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இருந்தாலும் அதெல்லாம் கடைசியில் ஒரு வெற்றியாகவும் லாபமாக மாறும்போது ஒரு குறையாக தெரியாது. அதனால் இன்றைக்கி அதெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி உங்களை முன்னேறி உங்களை அடையாளப்படுத்தி கொள்வீர்கள். தொழிலை துரிதமாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். ஊழியர்கள் சக ஊழியர்கள் எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையாகவும் அனுசரணையாகவும் இருப்பார்கள். பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். கடகம். இன்று புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களால் அனுகூலங்கள் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பது மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழிலில் நீங்கள் நினைத்த காரியங்களை சாதித்து வெற்றி காணப்போகிறீர்கள். தொழில் லட்சியங்களை நிறைவேற்றி வெற்றி காணப்போகிறீர்கள். தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனை படைக்கப் போகிறீர்கள். அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் உங்களுக்கு குறைந்து ஆறுதலை தரும். சக ஊழியர்கள் உங்களை அனுசரித்து நடப்பார்கள். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள் உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண்கள் உங்களுடைய லாப வருமானங்களுக்கு முன்னேற்றத்திற்கும் உதவிகரமாக இருப்பார்கள். பணபலம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். சிம்மம். தேவையற்ற பேச்சு தேவையற்ற செயல்களினால் பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்வதனாலும் சுமை பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். ஆகவே இன்று புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது.
தொழிலில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் அதிகரிக்கும். 4 பேர் உங்களை மதித்து உங்கள் திறமைக்கு வேலையை கொடுப்பாங்க. இது வரைக்கும் உங்களை ஒன்றுக்கு உதவ மாட்டேன்னு நினச்சிருந்தவங்களாம் இன்றைக்கி உங்கள் திறமையை மதித்து உங்கள்கிட்ட எல்லா பொறுப்புகளையும் தேடி வந்து கொடுப்பானுங்க. உறவினர்களால் சில மகிழ்ச்சிகள் உண்டாகும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் அந்தஸ்து உயரும். வண்டி வாகன வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். இருந்தாலும் சில பிரச்சனைகளையும் வீண் விமர்சனங்களையும் வீண் பழிகளையும் ஏற்க வேண்டிய நாள் என்பதால் எல்லாவற்றிலும் கவனமாக இருப்பது நல்லது. அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். பெண்களால் நல்ல ஒரு தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும். தொழிலில் பணப்பழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்களே கவனம் செலுத்துவது நல்லது. கண்டி விருப்பங்கள் நிறைவேறுவதுடன் லாப வருமானம் அதிகரிப்பது மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் நலனில் அக்கறை உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் சில தடைகளுக்கும் தாமதங்களுக்கும் பின் நிறைவேறும் என்பதால் மனம் தளர வேண்டாம். தளராமல் அந்த விஷயங்களை செய்து பாருங்கள். நன்றாக வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் நலனில் அக்கறை தேவை. எதிர்பாராத பணவரவு உண்டாகும். அரசு விஷயத்தில் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் என்பதை தவிர்க்கவும். புதிய முதலீடு, புதிய தொழிலாளிகள், புதிய முதலாளிகள், புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள் என்று எல்லாம் உங்களை தேடி வரும். தொழிலில், வியாபாரத்தில், வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். பயணங்கள் எதிர்ப்புகளை உண்டாக்கும் என்பதால் பயணத்தை தவிர்க்கவும். தாய்வழி உறவினர்களால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அரசு விஷயங்களிலும் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் குழந்தைகள் அல்லது மூத்தருடைய உதவி நன்றாக இருக்கும். நீண்ட நாள் புனித யாத்திரை அல்லது ஒரு இறை வழிபாடு பெண்டிங் இருந்ததெல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றி வெற்றி காணப் போகிறீர்கள். துலாம், தொழிலில் உங்கள் திறமைக்கு மதிப்பு ஏற்படும். வண்டி வாகன வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். பேச்சில் ஒரு நல்ல ஒரு தனித்துவம் உண்டாகும். எல்லோரையும் கவர்ந்து பேசக்கூடிய தன்மை உண்டாகும். என்னதான் நீங்கள் கோபமாகவும் கண்டிப்பாக பேசினாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். தொழிலில் பணி அழுத்தங்கள் அதிகமானாலும் அதையெல்லாம் நீங்கள் ஒரு குறையாக நினைக்காமல் நிறைவுடன் செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் அரசு விஷயத்தில் உதவிகரமாக இருக்கும். அதிகாரிகள் நண்பர்கள் போல் உங்களுடன் பழகுவார்கள். நண்பர்களால் சில முன்னேற்றங்கள் உண்டு. பெண்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது. குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கும் பேரும் புகழையும் பெற்றுத்தரும். வருமானங்கள் ஏற்ற இறக்கங்களாக இருந்தால் நிகர வருமானம் லாபமாக இருப்பதால் மனம் மகிழ்ச்சியை அடையும். விருச்சிகம், நீங்கள் செய்யக்கூடிய வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகரமாக செயல்பட்டு உங்கள் செல்வாக்கை உயர்த்தும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல் வந்து சேரும். மாற்றங்கள் ஒன்றை மாறாது என்பது போல சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். சகோதரருடன் நல்ல ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் இன்று மாறி நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். வேற்றுமொழி பேசுவோர் வேற்றுமானியத்தவர்களுடன் உறவு கொள்ள வருவார்கள். என்னதான் கோபப்பட்டாலும் அதிகார போக்கில் செயல்பட்டாலும் குழந்தைகள் உங்களிடம் அனுசரணையாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் பாசத்துடன் இருப்பார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். ஊழியர்கள் சக ஊழியர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ப்பீர்கள். துரிதமாகவும் காரியங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அரசு விஷயங்கள் எதிர்ப்புகளை சம்பாதிக்கும் என்பதால் என்று ஒத்தி போடவும். நண்பர்கள் உங்களுக்கு விரோதிகளாக வர வாய்ப்பு இருக்கிறது. பெண் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் வணிகத்தில் நல்ல ஒரு பொருளாதார நிலை உயர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் செயல்பாடுகளில் வித்தியாசம் தெரிவதால் அவர்களுடைய கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவற்றால் அவர்களை நல்வழிப்படுத்துதல் அவசியம். தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு, இன்று எதிர்மறை சிந்தனைகள் மேலோங்கும். குடும்ப அங்கத்தினர் மத்தியில் சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். இறை வழிபாடு தியானம் உங்களை
மன அமைதிப்படுத்துவதும் நற்சிந்தனை தோன்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாகிறார்கள். அவர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும். எதிர்பாராத திடீர் தலைவரவு உண்டாகும். வீண் விமர்சனங்கள் குடும்பாங்கத்தினர் மத்தியில் ஏற்படும். அதையெல்லாம் சமாளித்து எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பார்த்த தனவரவு தானாகவே வந்து சேரும். ஆனால் சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். உறவினர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டு. நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். வண்டி வாகன மாற்று சிந்தனைகள் மேலோங்கும். இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் கூடும்போது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் அதை கவனமாக இருப்பது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம், சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுயதொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்பதால் எதையும் திட்டமிடலுடன் அணுகவும். நண்பர்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அரசு விஷயத்தில் உங்களுடைய திறமைக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். நண்பர்கள் உங்களுக்கு விரோதம் பாராட்டாமல் நண்பர்களாக செயல்பட்டு உங்களை மகிழ்விப்பார்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். முதலில் கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் ஒரு இனிய நாள். கும்பம், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்களை தவிர்த்தாலே உங்களுக்கு வரக்கூடிய பணிச்சுமைகள், பணி அழுத்தங்கள் குறையும். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. ஊழியர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அரசு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் என்று தவிர்க்கவும். நண்பர்கள் விரோதம் பாராட்ட வாய்ப்பு இருக்கிறது. பெண் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள், முயற்சிகள் எல்லாம் ஒரு வளர்ச்சிக்கு தேவையானதாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. மீனம், சுய சிந்தனை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் அதிகார போக்கை குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். நண்பர்கள், குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் அவர்களிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய திறமைகள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள். உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பெரியோர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். அவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டாகும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள அளவிற்கு முன்னேறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சோம் சரணபவாய நமக.